ஆண்ட்ராய்டு பத்து நீ, என் மொபைல் போன சொத்து நீ, துட்டெடுத்து நீட்டுனா அடையம்மா பெரிய கெத்து நீ. பார்த்துட்டு போனாலும் அன்னைக்கு பண்ணேன், இன்ன வரைக்குமே அது வந்து இன்னைக்கும் அதை 2K கிட்ஸுக்கும் போடணும் தான். நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். ஒரு அடம் பிடிக்கிறது தானே. மாங்கோழி ஊழவுதாரு நம்ம அண்ணன் இப்படி ஆகிட்டாரு, வெத்து உதாரு நம்ம அண்ணன் இப்படி நாரி போட்டாரு. இன்டர்வியூல கேப்டனை பத்தி நிறைய பேசியிருக்கேன். கேப்டன் வந்து இல்லாம போனதுதான் ஒரு மிகப்பெரிய வருத்தம். அவருக்கு இன்னும் நிறைய படம் நான் பண்ணியிருக்கணும்னு எனக்கு ஆசை இருந்தது. பரணி அவர்களுக்கு எந்த ஆக்டரோட என்னோட பாடல்கள் இவங்க நடிப்புல வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஆக்டர் நீங்க சொல்லுவீங்க? யாரு உங்களுக்கு ஃபேன்? போன இன்டர்வியூல சொல்லியிருந்தேன், சிவகார்த்திகேயன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிவகார்த்திகேயன் வச்சேன், தனுஷ் சார், அது மாதிரி எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரெண்டுக்கு நான் அது மாதிரி ஐடியா பண்ணியிருக்கேன். ஓகே, அவங்களுக்கு ஃபிட்னஸா இருக்கும், நம்ம சாங்கு நல்லா சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு கம்போஸ் பண்ணி வச்சிருக்கேன். அது காலம் கனெக்ட் பண்ணட்டும். ஓகே சார், கனெக்ட் பண்ணிட்டோம். நம்ம அதுக்கு வச்சு ஒரு கேம் விளையாடிடுவோமே. சொல்லுங்க பாருங்க சார், நான் இப்போ ஒரு 5 பேர் சொல்றேன், இவங்களுக்குலாம் இந்த ஜானர்ல பாட்டு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லுங்க, சரிங்களா? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபேவரட் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு எடுத்துக்கலாம். அதாவது ஒரு ஓப்பனிங் பாட்டக்குள்ள ஒரு ஓப்பனிங் சாங் அவருக்கு பண்ணா, இப்ப நிறைய ஓப்பனிங் சாங் வருது. நான் ஒரு ஓப்பனிங் ஒரு 2-3 ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, அது ஒரு புதுசா ஒரு மாதிரி இருக்கும். அது அந்த மியூசிக் கூட கேட்கணும், வெறுமனே கேட்கறதுக்கு எப்படி இருக்கும். இப்ப அவருக்கு பண்ற வச்சுக்கலாம், காமனா என்ன பண்ணாலும் ஹிட் ஆயிடும் சார். நான் என்ன சொல்றேன், ஒரு ஐடியா தானே உங்களுக்கு. ஒரு சாங்குங்கிறதே ஒரு ஐடியா தான். இப்ப ஒரு புதுசா ஒண்ணு கம்போஸ் பண்றேன், ஆண்ட்ராய்டு பத்து நீ, என் மொபைல் போன சொத்து நீ, துட்டெடுத்து நீட்டுனா அடையம்மா பெரிய கெத்து நீ, தர 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 லோக்கல் அடிச்சா சம தூக்கல், தர 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 லோக்கல் அடிச்சா சம தூக்கல், ஆண்ட்ராய்டு இந்த மாதிரி சூப்பர் சார். ஏதாவது கரண்ட்டுக்குள்ள அந்த வேர்டு அந்த அதை மேட்ச் பண்ற மாதிரி ஒரு நிறைய இருக்கு. இது மாதிரி ஒண்ணு சொன்னேன், இந்த மாதிரி நிறைய ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். ஆமா, அவங்களுக்கு ஓப்பனிங் சாங்கு, பட் உள்ளுக்கு லவ் எப்படி இன்னைய காலகட்டம் காட்டுற மாதிரி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஓகே சார், அடுத்தபடியாக தனுஷ் அவர்கள். தனுஷுக்கு நான் ரொம்ப நாளா ஐடியா பண்ணது அந்த ஐ ஆம் வெரி சாரின்னு ஒரு சாங். ஓகே, அதை ஐடியா பண்ணேன், அவரை நினைச்சுதான் நான் ஐடியா பண்ணேன். ஐ ஆம் வெரி சாரி, அடுத்த வீட்டுக்காரி, பைக்ல ஏறி விட்டேன் சவாரி, என் பேரு மாறி அவ ஒரு மேரி, 2 பேரும் ஊர சுத்தும் ஊதாரி, அங்க இங்க சுத்தினாலும் தப்பு சண்டா ஏதும் இல்ல, அதை இத சொல்லி வச்சு அக்கம் பக்கம் போனதில்ல, கண்ணு முன்னு தெரியாத கதல்னு ஊதி விடாது, ஐ ஆம் வெரி சாரி, அடுத்த வீட்டுக்காரி, பைக்ல ஏறி விட்டேன் சவாரி. ஒரு மாதிரி இருக்கு வெஸ்டர்ன். சூப்பர் சார், ஒரு மாதிரி இதுவா தான் இருக்கு. இது யாரு? தனுஷ் அவர்கள் குரல்ல ஐடியா பண்ணா. ஓகே, ஐடியா பண்ணேன், அவர் தனுஷுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு ஐடியா. ஓகே சார், அடுத்து எல்லாருமே எதிர்பார்க்கிற தளபதி விஜய் அவர்கள். அவருக்கு நிறைய இருக்கு சார். அவர் படத்தை பத்தியே நான் ஒன்னு ஐடியா பண்ணேன், அவர் படங்கள்லாம் சேர்த்து ஒன்னு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, அது எப்படின்னா அவர் படங்களோட பேர்லயே, ஆமா, ஸ்டார்டிங்ல இருந்து நாளைய திருப்புல கிர்னு அடிச்சா கில்லிடா, அந்த மாதிரி ஒரு சாங் ஒன்று ஐடியா பண்ணி. அவருக்கு நிறைய ஐடியா இருக்கு. அவருக்கு பொறுத்தளவுல 1-2 ஐடியா நிறைய ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, அஜித் அவர்கள் சார். எல்லாம் பொதுவா போட்டோம்னா ஏ டர்ரு அப்படின்னு போட்டோம்னா ஏதோ ஏ டர்ரு அந்த மாதிரி ஏதோ ஒரு சவுண்டு, ஒரு புதுசு போட்டா ஹிட் ஆயிடும் சார். புதுசு தானே சார் சவுண்டு. இப்ப நான் தான் போன இன்ட்ரோ கூட சொன்னல, உங்களுக்கு தமிழ் தான் சார். அதை நம்ம புதுசா எடுக்கக்குள்ள புதுசா மாறிக்குது. இப்போ நீ பாத்துட்டு போனாலும் அன்னைக்கு பண்ணேன், இன்ன வரைக்குமே அது வந்து இன்னைக்கும் அது 2K கிட்ஸுக்கும் பொருந்தும் தான். நீ பாத்துட்டு போனாலும் பார்க்காம பாத்துக்கிட்டே தான் இருப்பேன். ஒரு அடம் பிடிக்கிறது தானே. அதுதானே உங்களுக்கு. அதை வந்து நம்ம வந்து அது மாதிரி ஒரு புது ஐடியாஸ், புது மெலோடிஸா ஆல்ரெடி கம்போஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி ஐடியா சாங் நிறைய கம்போஸ் பண்ணுவேன். இப்ப லேட்டஸ்டா ஒன்று கம்போஸ் பண்ணேன், அதான் நிறைய பாடி காட்டுருக்கேன். ஓகே சார், அது வந்து செம்மையா இருக்கும். அது
நிறைய பாடி காட்டினா பாடுங்க சார், நம்ம சேனலுக்கு எல்லாமே எக்ஸ்க்ளூசிவ் தான் சார், நீங்க போடுங்க சார். அதாவது ஒரு அண்ணன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருப்பாரு, அந்த அண்ணனை வந்து டீகிரடா வாழ்த்திப்பாருன்னு எப்படி பாடலாம் அப்படிங்கிற ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணேன். டுமாங்கோல்டி ஊழவுதாரு நம்ம அண்ணன் இப்படி ஆகி போட்டாரு, வெத்து உதாரு நம்ம அண்ணன் இப்படி நாரி போட்டாரு, மீடியாலாம் சேர்ந்துகிட்டு கழுவி கழுவி ஊத்தினாலும் அண்ணனுக்கு அத பத்தி ஒண்ணும் தெரியல, தான அந்த மாதிரி ஒரு கம்போஸ் பண்ணிருக்கேன். வேற இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லா. எல்லாத்தையும் இப்ப நம்ம எடுத்து விடுறீங்களா சார்? இதெல்லாம் என்ன எடுத்துட்டாங்கன்னா யாராச்சும் என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் இல்ல எடுக்க மாட்டாங்க, எப்படி நம்ம சேனல் கேஸ் போட்டுருவோம்ல. சார் சார் சூப்பர் சார், கரெக்ட். ஏன்னா அந்த கமெண்ட்ஸ் நிறைய இடத்துல பாடுறீங்க, ஐயோ இந்த டேரக்டர் தெரிஞ்சுக்கூடாது, இந்த டேரக்டர் தெரிஞ்சுக்கூடாது, ஏன் பாடுறாரு அப்படிங்கிற மாதிரியும். இல்ல இது நம்மளோட கம்போசிங் தானே சார், ஒண்ணு யாரும் அப்படி எடுக்க முடியாது. இல்ல ஒருத்தரோட கம்போசிங் அப்படியே வேடு வேணா ஒரு ரெண்டு பிளண்டா இருக்க முடியாது. புரியுது. நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். இப்போ இப்ப இருக்கக்கூடிய மியூசிக் டைரக்டர்ஸ்ல யார் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும்னா யாரை சொல்லுங்க? எனக்கு நான் இப்போ கேட்கறது தமிழ் சாங் 1-2 கேட்கிறோம். நம்ம ரஹ்மான் சார் எப்பொழுதுமே அவரோட ஸ்டைல் அப்படியேதான் இருந்துட்டு, ராஜா சார் அவரோட ஸ்டைல்ல பண்றாரு. பண்றது வந்து இப்போ அனிருத் பண்ணாப்புல அந்த பிட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த இந்த சாங் ஜெயிலர் சாங், அந்த சாங்ல ஒரு பிட்டு, அந்த ஃப்ளூட் பிட்டு ரொம்ப பிடிச்சது. அது ஒண்ணு ஏதாவது பண்றது யார் பண்ணாலும் நல்ல விஷயம் பண்ணா பிடிக்கும். ஓகே, ஒருத்தர் குறிப்பிட்டமா சொல்ல மாட்டேன்னு சொல்றீங்க? குறிப்பிட்ட ஒருத்தர் சொல்ல முடியாது, ஏன்னா நல்ல பாட்டு வந்தா எல்லா பாட்டுமே ரசம். அனிருத் அவர்களோட பாடல்கள்ல எது உங்களுக்கு மிக சிறப்பா இருக்குன்னு நினைக்கிறேன்? எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் பண்ண ஒய்தீஸ் கொலவரி அதான் நம்ம ட்ரெண்ட்ல இருக்கு. ஓகே, அது செம்மையா இருக்கு. அது இப்போ வரைக்கும் இப்ப ரீரிலீஸ்லாம் ஆச்சு, அது இருக்கு. ஆமா, அது எனக்கு பயங்கரம் பிடிக்கும். அந்த மாதிரி அந்த ஐடியா சாங் அது பயங்கரம் பிடிக்கும். அதுதான் நானும். ஓகே, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த வைப் செட் ஆகும். பொதுவாவே ஒரு பாடல் பாடணும் அப்படிங்கிற விஷயம் உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி சார்? உங்களுக்கு ஒரு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிருப்பீங்க, இது வர வரைக்கும் நான் போராடிட்டு இருப்பேனா, இல்ல என்ன மாதிரி உங்களுக்கு விஷயம் அந்த பாடல் ஒரு கிரியேட் பண்ற விஷயம்? ஒரு ஸ்டைல் கம்போஸ் பண்ணுவோம் சார். எப்படின்னா ஒரு சாங்க்கு ஒரு ஸ்டைல் வந்து ஒரு எஃபெக்ட் ஒன்று அதில் வைப்போம். அந்த எஃபெக்ட் வர்ற வரைக்கும் ட்ரை பண்ணுவோம், சொல்லி கொடுத்து புரிய வைப்போம். புரியலைன்னா வேற சரி இதை வச்சு எடுத்துங்க, வேற யாரும் வச்சு மிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஐடியா பண்ணுவோம். அந்த சாங்கோட ஃபுல் என்ன கம்போஸ் பண்ணிக்குமோ அது வரணும்ல. இப்போ ஹிந்தி சாங் ஒன்று இருக்கு, சூராலி ஆகி அப்படி இருக்கு அந்த பாட்டு. அது போய் வெறுமனே சூராலி ஆகின்னு பாடினா அது எடுபடாது. அந்த ஒரு எஃபெக்ட் போடுறாங்க, அதுக்குள்ள ஒரு வாய்ஸ்க்குள்ள ஒரு எஃபெக்ட் இருக்குல்ல, சூராலி ஆகி அப்படின்னு வந்து முடியுது. அது மாதிரி ஒரு சாங்குக்குள்ள ஒரு எஃபெக்ட் வைப்போம், அந்த ஒரு ஃபீல், அதை கரெக்டா வேலை வாங்கிட்டோம்னா ஹிட் ஆகிடும். ஒரு நடுக்கிற மாதிரி இருக்கும். இது கிடைக்கலன்னா அந்த ஹம்மிங்கே அவ்வளவு உயிர் கிடைக்காது. அது மாதிரி கம்போஸ் பண்ணக்குள்ளே ஒரு ஐடியா கம்போஸ் பண்ணுவோம், அதோட ஃபீல், அந்த உணர்வு, அது அப்படியே கிடைக்கிற சிங்கரை கூப்பிட்டு பாட வைப்பீங்க. அதாவது இந்த டைமுக்கு ஏத்த மாதிரியும். ஆமா, எல்லா டைமுக்குமே இல்ல, இப்பன்னு இல்ல, எப்பவுமே வந்து ஒரு கம்போஸ் என்ன இருக்கோ, கம்போஸ் என்ன கேக்குதோ, இன்னைக்கு சித்து ஸ்ரீராம் நிறைய பாடுறாப்புல, பட் அவர் வாய்ஸ்க்கு என்ன கிடைக்குமோ அது கரெக்டா கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருக்கு. சார், நீங்க பெரிய அண்ணா படம் பண்ணும்பொழுது விஜயகாந்த் அவர்கள் அதுல இருக்காரு. இப்போ விஜயகாந்த் அவர்கள் நம்ம கூட இல்ல, அவரை பத்தி என்ன செய்திகள் நீங்க சொல்ல விரும்புறீங்க? நிறைய இன்டர்வியூல கேப்டனை பத்தி நிறைய பேசியிருக்கேன். கேப்டன் வந்து இல்லாம போனதுதான் ஒரு மிகப்பெரிய வருத்தம். அவருக்கு இன்னும் நிறைய படம் நான் பண்ணிருக்கணும்னு எனக்கு ஆசை இருந்தது, பட் அது நடக்காம போச்சு. என்னோட ஓப்பனிங் படமே அவர் மூலம் ஸ்டார்ட் பண்ணது. ஆனா கேப்டன் என் வாழ்க்கையில மறக்க முடியாத நபர். அதான் எல்லா இன்டர்வியூலயும் அதை சொல்லியிருக்கேன், அவரை நான் பாட வைக்கணும்னு நினைச்சேன், அது நடக்காம போச்சு. அது அவங்க பசங்க மூலமா தான் நிறைவேறட்டும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அவருக்காக இந்த தருணத்துல ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணணும்னா என்ன பாட்டு டெடிகேட் பண்ண விரும்புறீங்க? அவரு சாங் சூப்பர் சாங் இல்ல, படத்து சந்தான தாமரப்பு சூப்பர் சாங் இல்ல, அந்த ஆடுவார் பாருங்க ஸ்டைலு. கொட்டுற பணியில நானும் உனக்கு கொடையா மாறட்டுமா, வட்டுற விழியில பண்ணட்டுமா, மாமன் தரணும் சீரு 2 மாங்காதட்டு தோடு, நீ சிரிக்கிற தங்க தேரு, உன் தேவை என்ன கேடு, இடுப்பு சேல நழுவ நான் எடுத்து தழுவ, ஏதந்தானே தாமரப்பு மாமா தள்ளாடும் தண்ணி இல்ல, ஏ தாமர புத்துரிச்ச மாமா தாவணி வாங்கி வாங்க.
சூப்பரா இருக்கும் அந்த பாட்டு. இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட வந்து 6.5 கோடி 6.25 கோடி போயிட்டு இருக்கு அந்த பாட்டு. அப்படி போயிட்டு இருக்கு யூடியூப்ல. ஒரு 10 நாள் கழிச்சு பார்த்தோம்னா அதிக நம்பர் வீக்ல போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கு அந்த பாட்டு. அது ஒண்ணு, நம்ம பொட்டு எடுத்து சுடா லாலன்ஸ் அது ஒண்ணு, பார்வை வேண்டு போதுமே, எல்லாம் எனக்கு கொஞ்சம் சாங் பண்ணாலும் அது பயங்கர ரீச் ஆயிட்டு கொண்டாடிட்டு வராங்க இப்போ. ஆமா, ஒரு 6 மாசம் தான் போட்டாங்க பார்வை வேண்டு போதுமே, அதே மில்லியன் கணக்கு தாண்டி ஓடிட்டு இருக்கு. ஃபுல் ஆல்பம் அப்படியே புதுசா பாக்ஸ் போட்டிருக்காங்க. ஆமா, அப்படி அந்த மாதிரி நிறைய அதை அப்படி விரும்பி கேட்கிறாங்க மக்கள். அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். நானும் ஆடியன்ஸ் தானேங்க, ஒரு பாட்டை கரெக்டா பண்ணி கரெக்டா கொடுத்து தானே எல்லாருமே ட்ரை பண்றோம். பட் ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் வேற மாதிரி மாறும்ல. அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்களோட கம்போசரா தான் பாக்குறாங்க அவங்க. அப்ப நீங்க ஆடியன்ஸா வந்துட்டீங்கன்னா உங்களுக்கான அங்கீகாரம் நாங்க கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே தான் இருக்காங்க தொடர்ந்து. இல்ல ஆடியன்ஸாவும் நாங்க இருந்து தானே கம்போஸ். ஆமா, அந்த தருணம் அவங்க என்ன பல்ஸ் எப்படி அவங்க கேக்குறாங்க, என்ன ரசிக்கிறாங்க, அதுதான் நாங்களும் ஐடியா பண்றோம். எங்களுக்கு மியூசிக்கை பத்தி விஷயம் தெரியும், மியூசிக் எப்படி அதுக்கு நோட்ஸ் கொடுக்கணும் தெரியும், இதெல்லாம் எங்களோட தொழில். பட் இது அவங்களுக்கு எப்படி, அவங்களுக்கு நோட்ஸ் எல்லாம் தெரியாது, கேட்கக்குள்ள நல்லா இருக்கா நல்லா இல்லையா அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியும். ஆனா பட் அந்த நல்லா இருக்குன்னு சொல்ல வைக்க நாங்க அவ்வளவு அவங்களோட மைண்டும் நமக்கு தெரியும். ஓகே சார், இப்போ நம்ம பவதாரணி அவர்கள் நம்ம கூட இல்ல, அவங்கள பத்தி என்ன சிறிய வார்த்தைகள், அவங்க கூட இருந்த அனுபவம் பத்தி என்ன சொல்லுங்க. என் படத்துல ஒண்ணு பாடி இருக்காங்க, பாட வச்சிருக்கேன், கொஞ்சம் மலையில பாடி இருக்காங்க. அவங்க சின்ன வயசுலயே போனது மிகப்பெரிய, நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. இழப்பு அது, மனிதர்கள் எல்லாருமே ஒரு நாளைக்கு இறக்குறவங்க தானே. இந்த மணிரத்னம் சார் படத்துல சொன்ன மாதிரி, இந்த மரம் ஒரு நாளைக்கு செத்து போயிடும், வாட்ச்மேன் ஒரு நாளைக்கு செத்து போயிடுவாரு, அது மாதிரி எல்லாமே மாறக்கூடியதுதான். இருக்கிற வரைக்கும் நல்லபடியா நம்மளோட திறமைய இது பண்ணிட்டு போகணும். பவதாரணி நான் நீண்ட நாள் வாழக்கூடிய ஒரு இது, அதுதான் மிகப்பெரிய வருத்தமா எனக்கும் எல்லாருக்குமே அது இருந்துகிட்டு இருக்கு. ஓகே சார், நிறைய விஷயம் பேசிட்டோம், நிறைய விஷயம் ஷேர் பண்ணிட்டோம். ரொம்ப நன்றி உங்களோட பொண்ணான நேரத்துக்கு. அண்ட் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு வைபான ஒரு சாங் சார் உங்க ஸ்டைல கேட்டுட்டு அப்படியே ஜாலியா கிளம்பணும் சார். ஓகேங்களா? வைப் என்ன சாங் பண்ணுங்க, என்ன வேணும் சார், நீங்க என்ன வேணா போடுங்க, நான் வைபா மாத்திக்கலாம். பொட்டெடுத்து வச்சு புட்டப்பா முன்னால, நான் பூவெடுத்து வச்சு விடவா பின்னால, சீப்படுத்து சீவி விடவா தன்னால, நான் வளையல் வாங்கி மாட்டி விடவா தன்னால, நான் ராத்திரையில் வாடுறேண்டி ஒன்னால, நான் ராத்திரையில் வாடுறேண்டி ஒன்னால, அட அதுக்கு மேல இன்னும் இருக்கு பின்னால, பொட்டெடுத்து அப்படி பொட்டெடுத்து வச்சு விடவா முன்னால, நான் பூ எடுத்து வச்சு விடவா பின்னால. சூப்பர் சார், தேங்க்யூ சோ மச் சார், ரொம்ப நன்றி, ரொம்ப அழகா. ஓகே சார், அழகா இருந்தது இந்த இன்டர்வியூ. தேங்க்யூ சார், எல்லாமே கேட்டு வாங்கிட்டீங்க. உங்களுக்கும் நம்மளது நேயர்களுக்கும் நம்ம சேனலுக்கும் எனது நன்றி வணக்கம் தெரிவிச்சு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச்.